ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, குவைத்தில் வந்து பார்த்தீங்க, குவைத்லேயும் துபாய்லேயும் வந்து இந்த ஆப் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா TEMU அப்படின்ற ஒரு ஆப்பு. இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், நம்ம ஊரில் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஆப் தான் இது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரொடக்ஷன் டைமுன்றதால இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு 5 பேர், நீங்கள் வந்து ஒரு 2-3 பேரை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 தினார், நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா மதிப்புள்ள பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். அது எந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தவறாமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களும் டவுன்லோட் பண்ணி இந்த பெனிஃபிட் வந்து குவைத்தில் இருந்தீங்க அப்படின்னா, குவைத்து துபாயில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 5 ஐட்டம் ஃப்ரீ மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிஃப்ட் வந்து நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா பொருள் வரைக்கும் நீங்கள் அதிகமாக வாங்கலாம். 5 ஐட்டம்ஸ், 5 பொருளாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நீங்கள் ₹1 நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ₹1 பே பண்ணாமல் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்டுமே வாங்கியிருக்காரு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்களும் ஷேர் பண்ணி நீங்களும் கெயின் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னுடைய லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கும் கிஃப்ட் கிடைக்கும், உங்களுக்கும் கிஃப்ட் கிடைக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கில் கமெண்ட் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி அது மூலிமா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த ஆப்பை என்னோடய ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணாப்புல, அதனால் என் ஃப்ரெண்டோட லிங்க்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா TEMU இந்த அப்ளிகேஷன் உள்ள போகுது. இதில் அரபிக்கில் இருக்குது. மேலே அந்த 3 டாட் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் செலக்ட் பண்ணுற லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகும். தமிழில் சேஞ்ச் ஆகுது. லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணி மோர் லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்க. இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் மாற்றிக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுன்லோடுக்குள்ளே போகும். நீங்கள் எய்தர் கூகுள் ப்ளே இல்லைனா உங்கள் ஃபோனில் இருக்க அப்ளிகேஷன் மூலிமா அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் பட்டன் இருக்குது பாருங்கள், சைன்இன் டச் பண்ணுங்கள். இதில் வந்து கூகுள் இல்லைனா ஃபேஸ்புக்கு எதில் வேணால் லாகின் பண்ணலாம். நான் கூகுளில் டச் பண்ணுறேன். கூகுள் ஓப்பன் ஆகும். உங்களுக்கான இமெயில் ஐடியை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வந்து லாகின் ஆகிடும். இந்த ஸ்பின் வீல் அப்பியர் ஆகும். இந்த ஸ்பின் வீல் ஸ்பின் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடும். அதனால் நீங்கள் இதை மறக்காமல் ஸ்பின் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சான்ஸ் வந்திருக்கு. நான் இன்னொரு சான்ஸ் பண்ணுறேன். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குவைத் தினார் 100% இருக்கு இல்லையா, 100 குவைத் தினார் 100ன்ட்டு அந்த ஸ்பின்னு தான் வந்து நிற்கும். எல்லாருக்குமே அதுதான் வந்து நிற்கும். அந்த பாருங்கள், எனக்கும் வந்து ஜாக்பாட் குவைத் தினார் 100ன்னு வந்து நின்றுச்சு. ஸோ இதுதான். இந்த ஸ்பின் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்களோ, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை மறக்காமல் இந்த ஸ்பின் வீலை ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாமே அடுத்தது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்பு. ஸோ இது உங்களுக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து வெளியில் வரணும். இப்போ பாருங்கள், இது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். நான் இதை ஒன்று அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வரேன். ஸோ இது வந்து ஸ்பின் பண்ணியாச்சு. இதில் வந்து 150 போனஸ் கிடச்சிருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். சைடில் பேக் பட்டன் தட்டி பேக்கில் வந்துடுறேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா யூன்னு இருக்கும். அந்த யூன்றதை டச் பண்ணுங்கள். இந்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஃப்ரீ கிஃப்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுதான் உங்களுடைய கிஃப்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாப்அப் வருது. இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ரிவார்ட்ஸ் அப்கிரேடட் அப்படின்றது வருது. ஸோ இந்த மாதிரி TEMUன்னு வருது. இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி 5 கிஃப்ட்ஸ் ரவுண்டு அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி இதையும் ஓரம் தள்ளிடலாம். இது எல்லாமே மேஜர் கிடையாது.
ஸோ பிக் யுவர் 5 ஃப்ரீ கிஃப்ட்ஸ் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ கீழே வந்து 5 பாக்ஸ் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன வேணுன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கார் க்ளீனிங் வேக்யூம்னு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோன் ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேகு. ஸோ இது வந்து பேக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 5 ஐட்டம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த 5 ஐட்டமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4th ஐட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோன் ஹோல்டர் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் ஹோல்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ, ட்ரெஸ்ஸோ, வாட்சோ, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ, இல்லை வந்து வேறு எந்த ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 5 பொருள் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 பொருள் நான் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ 4வது 5வது நான் ஒரு கிஃப்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபோன் ரெக்கார்டிங்காக வந்து நான் லேவியர் மைக்கு செலக்ட் பண்ணலான்ட்டு லேவியர் மைக்கு தான் செலக்ட் பண்ணுறேன். அது வந்து சிங்கிள் பீஸு. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டபுள் மைக்காக ஒன்று வரும். அதாவது ஒரு ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர்னு வரும். எனக்கு அந்த பீஸ் தான் வேணுன்றதால. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ண கிஃப்ட்டு இது லிஸ்ட்டு. இங்கே வந்து பாருங்கள், லேவியர் மைக்கு 2-in-1 C டைப், அதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ 5வது கிஃப்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபோன் ஹோல்டர், இது வந்து மிரர் ஃபோன் ஹோல்டரு, இதையும் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் கேட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுக்கணும். கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய 5 ஐட்டம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 19 தினாருக்கான 5 பொருள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 தினார் வந்து ஆஃபர் கொடுத்துருச்சு. இப்போ குவைத் தினார் வந்து 11 தினார் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 11 தினாருமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும், தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த 11 தினாருக்கு இப்போ வந்து அந்த 8 தினார் கட்டாச்சுலே அந்த 8 தினாருக்கு 2 பொருள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அது வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி வந்து 3 பொருள் இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கட்டுன்னு அவனே ஆஃபர் கொடுக்குறான் பாருங்கள். ஸோ இதில் வந்து குவைத் தினார் 2 தினார் கட் ஆகுது. இப்போ 2 பொருள் டிக் ஆகிடுச்சு. இப்போ 2 தினார் திருப்பியும் 11லேருந்து 2 தினார் கம்மி ஆகிடுச்சு, 9 தினார். ஸோ இப்போ இந்த 9 தினாருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ 9 தினார் கட்டணும். இதுக்குமே வந்து ஒரு சில ஆஃபர் கொடுப்பான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள், யூஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் ஷேர் அண்ட் கட் ஆஃபர் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கான். இந்த ஷேர் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப தேவையில்ல, ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு டெம்பரவரி இது தான். ஆனால் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதனால் வந்து என்னுடைய நேமுக்கே நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் நம்பருக்கே வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பாதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ப்ரைஸ் கட் ஆகுது, வெறும் 400 ஃபில்ஸ் கட் ஆகுது. அதை வந்து டபுள் ஆகிடுச்சு, 800 ஃபில்ஸ். 800 ஃபில்ஸ் கட் ஆகிடுச்சா. இப்போ 7 தினார் 800 ஃபில்ஸ் இருக்குது. திருப்பியும் ஒரு 400 ஃபில்ஸ் ஆஃபர் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் மூலயமா திருப்பி என்னுடைய நம்பருக்கே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 3 வாட்டி ஷேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 3 வாட்டியும் உங்கள் நம்பருக்கே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த லிங்க் அனுப்ப தேவையில்ல, ஏன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 400ஐயும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இன்னொரு 400க்கு ஆஃபர் கொடுக்கும். ஸோ சூப்பர் ஈஸி வின் யுவர் கிஃப்ட் அப்படின்னு போட்டு திருப்பி வந்து 400 அவனே ஆஃபர் கொடுக்குறான். திருப்பி ஷேர் பண்ண சொல்கிறான். ஸோ ஷேரு என்னுடைய நம்பருக்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து 3 வாட்டி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 வாட்டி என்னுடைய நம்பருக்கு தான் ஷேர் பண்ணேன். அதனால் அவனே வந்து ஆஃபர் கொடுத்துட்டான். ஸோ அதனால் உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் வேறு யாருக்குமே நீங்கள் அனுப்ப தேவையில்லை, உங்கள் நம்பருக்கே நீங்கள் அனுப்பிக்கோங்க. ஸோ இப்போ குவைத் தினார் வந்து 7. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். ஷேர் ஃபார் 400 ஃபில்ஸ் கம்ப்ளீட்டட் முடிஞ்சிடுச்சா. 400 ஃபில்ஸ். இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லுங்கள். 4 தினார் வந்து கட் ஆகும். ஸோ ரிமைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணி அந்த ஃப்ரெண்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணார் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 4 KD வந்து மைனஸ் ஆகும். மொத்தம் இப்போ இதுக்கு எனக்கு வந்து 7 KD பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 7 KDயில் 4 KD இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் பக்கத்தில், அவர் இது வரைக்கும் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை என் லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணாருன்னா அவருக்கு வந்து எனக்கு வந்து 4 KD வந்து ஆஃபர் வந்துடும். அதுக்கப்புறம் மீதி 3 KD இருக்குது. இந்த 3 KDக்கு இன்னொரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணும். இப்போ மொத்தம் வந்து 4
4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மொதல் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புனா 4 கேடி வந்துடும். மீதி இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புனோன்னா ஒரு கேடியாக மைனஸ் ஆகும். மொத்தம் 7 கேடி மைனஸ் ஆகிடுச்சுன்னா என்னுடைய ஃப்ரீ கிஃப்ட் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண தேவையில்லை. ஏன்னா மற்ற லிங்க்கெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து எனக்கு 7 கேடி இருக்குது. 12 கேடி அவனாகவே ஆஃபர் வந்து கொடுத்துட்டான். அவனாகவே 12 கேடி மைனஸ் பண்ணிட்டான். இப்போ வெறும் 7 கேடி இருக்குது. இந்த 7 கேடிக்கு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க.